ஒரு ஊரில் சங்கர், ராகுல் என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த ஊர் பெரியவர் ஒரு போட்டியை அறிவித்தார். அவரிடம் இருந்த 3 மூடிய ஜாடிகளில் எதில் தங்கக் காசுகள் இருக்கின்றனவோ அதை சரியாக கண்டுபிடிப்பவருக்கு அந்த தங்கம் சொந்தம். நிச்சயமாக முதல் ஜாடியில்தான் தங்கம் இருக்கும். என் ராசிப்படி இடது பக்கம் இருப்பதே எனக்குக் கிடைக்கும். வெறும் ராசியை மட்டும் நம்பாதே ராகுல், எதற்கும் ஒரு காரணம் இருக்கும். தாத்தா ஏன் அந்த ஜாடிகளை இங்கே வைத்தார் என்று யோசிப்போம். தம்பிகளா, உங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம். எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? தாத்தா, எனக்கு இந்த தங்க ஜாடித்தான் வேண்டும். இதுதான் விலை உயர்ந்ததாக தெரிகிறது. சரி ராகுல், உன் விருப்பம். ஷங்கர், நீ? சங்கர் அவசரப்படவில்லை. அவன் ஒவ்வொரு ஜாடியையும் உற்று நோக்கினான். கனமான 2வது ஜாடியை தட்டி பார்த்தான். அது வெறும் கல்லால் நிரப்பப்பட்டிருந்தது. 3வது ஜாடியின் அருகே சென்றான். அங்கே எறும்புகள் ஜாடியின் இடுக்கு வழியாக உள்ளே சென்று கொண்டிருந்தன. எறும்புகள் உள்ளே செல்கின்றன என்றால் அங்கே ஏதோ உணவுப் பொருள் இருக்கிறது. ஆனால் தாத்தா தங்கம் என்று சொன்னாரே. சங்கர், சீக்கிரம் முடிவெடு. நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். தாத்தா, எனக்கு இந்த 3வது சாதாரண மஞ்சாடிதான் வேண்டும். ஜாடிகள் திறக்கப்பட்டன. ராகுல் எடுத்த தங்க ஜாடிக்குள் வெறும் களிமண் இருந்தது. 2வது ஜாடியில் கற்கள் இருந்தன. ஆனால் சங்கர் எடுத்த மஞ்சாடிக்குள் தேன் அடை இருந்தது. அதன் அடியில் தங்க காசுகள் மின்னின. இது எப்படி சாத்தியம்? அந்த எளிய ஜாடியில் எப்படி தங்கம் வந்தது? ராகுல், நீ வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விட்டாய். சங்கர் எறும்புகளை கவனித்தான். எறும்பு எங்கே போகும்? இனிப்பு இருக்கும் இடத்திற்கு போகும். தேன் எங்கே இருக்கும்? சுத்தமான இடத்தில் இருக்கும். அவன் நுணுக்கமாக கவனித்து அறிவை பயன்படுத்தி சரியானதை தேர்ந்தெடுத்தான். அறிவும் கவனிப்புத் திறனும் இருந்தால் சாதாரணமான விஷயத்திலும் ஒருவன் வெற்றியை பெற முடியும்.